தமிழகத்தில் ஊடக சுதந்திரம் கேள்விக்குறியாக்கப்பட்டு உள்ளதா? கனிமவள கொள்ளையை வெளிச்சம் போட முயன்ற செய்தியாளர்கள் மீது கொலைவெறி தாக்குதல் நடந்ததாக வெளியாகியுள்ள தகவல்கள் திமுக ஆட்சியின் இருண்ட பக்கத்தை வெளிப்படுத்துகின்றன. கரூரில் நடந்த இந்த சம்பவம் ஜனநாயகத்தின் அடிப்படை தூண்களையே உலுக்கும் அளவுக்கு தீவிரமானதாக மாறியுள்ளது. கரூரில் கனிமவள கொள்ளை குறித்து செய்தி சேகரிக்க சென்ற தனியார் செய்தி தொலைக்காட்சி நியூஸ் தமிழ் டிவி 24x7 செய்தியாளர் மற்றும் ஒளிப்பதிவாளர் மீதும் பாஜக தமிழ்நாடு வழக்கறிஞர் பிரிவு திருச்சி மாவட்ட துணைத் தலைவர் திருமலை ராஜா மீதும் குவாரி உரிமையாளர் என கூறப்படும் ஆளும் கட்சி திமுக பிரமுகரின் தலைமைகள் 50 பேர் கொண்ட கும்பல் கொலைவெறி தாக்குதல் நடத்தியதாக வெளியாகியுள்ள தகவல் தமிழக அரசியலில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. மக்கள் அறிய வேண்டிய உண்மைகளை வெளிச்சத்திற்கு கொண்டு வர முயன்ற ஊடகவியலாளர்களையே குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பது திமுக ஆட்சியில் ஊடக சுதந்திரம் எந்த அளவுக்கு ஆபத்தில் உள்ளது என்பதை வெளிப்படையாக காட்டுகிறது. அதைவிட கொடுமையானது, தாக்குதலில் பலத்த காயமடைந்த செய்தியாளர்களை உடனடியாக மருத்துவமனைக்கு அனுப்பாமல் காவல் நிலையத்தில் வைத்து காவல்துறையினரே கட்ட பஞ்சாயத்து நடத்தியதாக வெளியாகியுள்ள தகவல்கள் சட்டத்தின் ஆட்சிகளை ஆளுங்கட்சியின் அடாவடிதான் நடக்கிறது என்பதை உறுதிப்படுத்துகின்றன. ஆட்சி அதிகாரத்தின் பாதுகாப்பில் கனிம வளங்கள் கொள்ளையடிக்கப்படுகின்றன. அதை கேள்வி கேட்பவர்கள் தாக்கப்படுகின்றனர். உண்மையை பேசுபவர்களின் குரல் அடக்கப்படுகிறது என்றால் அது ஜனநாயகம் அல்ல, அது பாசிச ஆட்சி. அறிவாலயத்தில் இருந்து இயக்கப்படும் இந்த சர்வாதிகார கொள்ளை மாடல் அரசின் உண்மை முகம் நாளுக்கு நாள் வெளிச்சத்திற்கு வருகிறது. ஊடகங்களை மிரட்டி எதிர்க்கட்சிகளை ஒடுக்கி இயற்கை வளங்களை சுரண்டி வரும் இந்த ஆட்சியின் அழிவு நிச்சயம். மக்கள் தீர்ப்பில் இந்த அரசு கோட்டையிலிருந்து விரட்டப்படும். ஊடக சுதந்திரமும் பாதுகாக்கப்படும். தமிழகத்தின் கனிம வளங்களும் பாதுகாக்கப்படும். இது காலத்தின் கட்டாயம்.